பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்து ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலையில் கடந்து வர, இணைந்து செபிக்க, தியானிக்க தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த நாளிலும் 138ஆம் சங்கீதம் 7வது வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், ஒரு தெய்வ பிள்ளையின் விசுவாசம் அறிக்கை இப்படியாயிருக்கட்டும். துன்பம் இந்த பூமியில் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும், உலக மனிதர்களுக்கும் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். துன்பத்தில் நடுவில் கடந்து போகும்போது வேதத்தின் வார்த்தைகளை இருதயத்தில் நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டேர். அவன் அந்த துன்பத்தை கடந்து போக, சகிக்க, ஜெயிக்க தேவன் நமக்கு பலனை தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தப்பிக்கிற ஒரு வழியும் என் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை வந்தால், சில நேரத்தில் திக்குமுக்காடி விடும். என்ன செய்வதென்று அறியாமல் சில வேளை கலங்கி விடலாம். ஆனால் ஒன்றை மட்டும் இந்த காலை வேளையில் ஆவியான உணர்த்துகிறார். ஆமென். துன்பத்தின் நடுவில் கடந்து போகிற தெய்வ பிள்ளையாய் நீ இந்த நாளில் காணப்படலாம். எந்த விதமான துன்பங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அந்த துன்பத்தின் நடுவில் கடந்து போனாலும் கர்த்தர் என்னை ரட்சிப்பார், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்கும் என்கிற அந்த அறிக்கை வந்தாலே, நாவினால் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டுப்பார். உனக்குள்ளால் ஒரு பலன் இறங்கி வருவதை நீ காண முடியும், உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆமென். துன்பத்தின் நடுவில் நடந்தால் வேதம் சொல்லுகிறபடி, ஆமென், என்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர், என்னை ரட்சிக்கிற கர்த்தர், என்னை ரட்சிக்கிற தெய்வ கரம் என்னை, ஆமென், தாங்குகிறது என்கிற அந்த விசுவாசத்தை இருதயத்தில் பதித்துக்கொள். அறிக்கையிடு, அற்புதத்தை காண்பாய். துன்பம் உடனே மாறி போவதில்லை. ஆனால் அந்த துன்பத்தின் நடுவில் ஒரு பலன், ஒரு தைரியம் தெய்வ சந்நிதியிலிருந்து உனக்குள்ளே இறங்கி வரும். அதுபோதும் உன்னால் எளிதில் மேற்கொண்டு விடுவாய். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா ஒரு நிமிடம் எனக்காக? ஆமென். ஜெபியுங்கள் என்கிற அந்த உள்ளத்தின் ஏக்கத்தோடு தேவனே என்று என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். அப்பா அற்புதங்களை செய்வார். ஒரு நிமிடம் கண்களை முடி ஜெபிக்கல். நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் என்னோடு இணைந்து இப்படி ஜெபித்து கொண்டிருக்க எல்லா தெய்வ பிள்ளைகள் மேலும், யார் யார் துன்பத்தின் நடுவில், நெருக்கத்தின் நடுவில் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த வார்த்தையை கேட்கலாம் அப்பா. அவர்கள் துன்பத்தில் நடுவில் நடந்து போகும் வேளையில் ஆண்டவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி, இந்த துன்பத்தின் நடுவில் கடந்து போகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு தெய்வீக பலம், ஒரு தைரியம் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இப்படி உள்ளங்களில் ஒரு தைரியம், அந்த சோதனையை, அந்த வேதனையை, இந்த துன்பத்தை கடக்க தேவனை பலப்படுத்தி இருக்கிறார் என்கிற அந்த உறுதியோடு இந்த நாட்களை கடந்து செல்ல, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. உம்முடைய கரங்களில் தந்திருக்கிறோம், பொறுப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்களுடைய துன்பத்தில் தெய்வ பலன் உங்களை தாங்கும், உங்களை ரட்சிக்கும். God bless you. Praise the Lord.